28ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். நம்மளோட இன்னொரு சேனலில் இந்த 740 987 இந்த 458லேருந்து நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு சொல்கிற பாருங்க. இந்த 98 பாருங்கள், இந்த 98ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 48. இல்லை, அந்த 48 இங்கே 84 அப்படின்னு திரும்பி வரும்போது இந்த சி போர்டில் 7ன்ற நம்பரில் ஒன்று கழிச்சிங்கன்னா 6ன்னு வரும். அதுக்கு கரெக்டாக 846. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்த 740 அப்படின்ற நம்பரில் அதே மாதிரி இங்கே ஒன்று கழிச்சா என்ன வரும் அப்படின்னா 9ன்னு வரும். அதுக்கு இங்கே எப்படி 7ல் 6 அப்படியே வந்துடுச்சு, இங்கே ஆப்போசிட் வந்துடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் பண்ணிவிட்டு அது ஆப்போசிட்டு இங்கே 4ன்னு வச்சுட்டு இந்த நம்பர் டைரெக்டாக வந்துச்சு 74. இப்போ நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து ஒரு நம்பரு மைனஸ் பண்ணிட்டா 7ன்னு வரும். இது அப்படியே ஆப்போசிட் ஆகிரும். அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட் ஆகிடும் 45. இந்த நம்பர் அப்படியே வந்து கேமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 098 அப்படின்னு குரூப்பில் கொடுத்தேன். இது எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மைனஸு டைரெக்டாக வந்துடுச்சு, இங்கே மைனஸ் பண்ணி ஆப்போசிட் வந்துடுச்சு. அப்போ இங்கே ப்ளஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து முதல்ல இது வந்து ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பரு ஆப்போசிட்டு, இங்கே 2 நம்பர் டைரெக்டு. அதே மாதிரி இங்கே மைனஸு, இங்கேயும் மைனஸு ஆப்போசிட்டு. ஓகேங்களா, புரியுதா பார்த்துங்க. இப்போ இந்த கேப்பில் இருக்கிற நம்பரில் இங்கே அப்படியே ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பரை அப்படியே திருப்பி பிசியில் வச்சா 954 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது மாதிரி 2 ஆங்கிள் இதை யோசிச்சிருந்தோம் அப்படின்னா 954ன்ற ஒரு நம்பரையே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஒரு நம்பர் ஆப்போசிட்டு இது டைரெக்டு, இது வந்து ஃபுல் நம்பர் ஆப்போசிட்டு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 098 அப்படின்னு குரூப்பில் கொடுத்தேன். ஆனால் நம்ம எடுத்த கெஸ்ஸிங் வேறு தான், அது வரல. 2வது 350 அப்படின்ற நம்பரு இந்த சேனலில் கொடுத்துருந்தேன். ஆனால் அதிலிருந்தே நம்ம குரூப்பில் இருக்கிறவர் கரெக்டாக கெஸ்ஸிங் எடுத்தார். அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இங்கே பாருங்களேன், அந்த 74 ஏபியை வச்சு நான் ஒரு கெஸ்ஸிங் 350 அப்படின்னு தான் எடுத்தேன். ஆனால் இவர் பாருங்கள், இங்கே அந்த 74 எங்கெல்லாம் வந்து இருக்கோ அதெல்லாம் வச்சு கரெக்டாக ஒரு ஃபுல் வின்னிங்கே கொடுத்துட்டாப்புறாருங்க. 95, 59, 45, 94 இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அப்படியே ஒரு 3Dயே பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் சூப்பர் கெஸ்ஸிங், அருமையான கெஸ்ஸிங். முதல்ல எனக்கு இது சுத்தமாக புரியல. அப்புறம் அவர்கிட்ட பர்சனலாக கேட்டேன். அவரே வந்து அதை வாய்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் உண்மையிலேயே புரிஞ்சுது. உண்மையிலேயே அருமையான கெஸ்ஸிங். ஸோ வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, லிங்க் ஒன்றா போட்டு வைக்கிறேன். நான் உங்களுக்கு அங்கே வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் கெஸ்ஸிங்களோட ஒத்து போகிற நம்பர்ஸு அங்கே யாராவது கெஸ்ஸிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, அதோட இன்னொன்று நாம் ஒரு ஐடியா பண்ணோம். அது வந்து என்னென்ன அப்படின்னா, இந்த 740 அப்புறம் அந்த 97, அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். 97, அதுக்கப்புறம் 50, இந்த 40, மறுபடியும் ஒரு 50, 45, இங்கே ஒரு 90. அப்போ இதனுடைய நம்பர்ஸ் தான் இங்கே 74 வந்துடுச்சு. அப்போ இங்கே இதனுடைய ஆப்போசிட் நம்பர் தான் ஏதாவது ஒன்று வரணும். அதை நீங்களே செக் பண்ணிக்கோங்க, நான் சொல்லியிருப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே கனெக்ட் இருக்குது அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 740, இங்கே ஒரு 97, அது கீழே ஒரு 54. ஓகேங்களா, அது கீழே ஒரு 54, மறுபடியும் ஒரு 50, இங்கே ஒரு 29, மறுபடியும் 40, ஒரு 42, 50, மறுபடியும் 45, திரும்பவும் ஒரு 90, அது கீழே ஒரு 79, இப்போ திரும்ப ஒரு 74. அப்போ இந்த 79க்கு மேலே பாருங்கள், இந்த 90உடைய ஆப்போசிட்டு அப்படியே இங்கே 95ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே இந்த 45, 54. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து ரிசல்ட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதை பாக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. அந்த 27ஆம் தேதி கெஸ்ஸிங் வீடியோ பார்த்துருந்தா ஓரளவுக்கு
உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவுமே இந்த மெத்தட்லேயே இருக்கிற நம்பர்ஸ் தான் இந்த 3 4மே வரும். அதையுமே கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 907ன்னு இருக்குது பாருங்கள். இந்த பி போர்டு ஆப்போசிட் ஆகிருக்கு. இந்த பி போர்டு ஆப்போசிட் ஆச்சு 95 அப்படின்னு வந்திருக்கு. சி போர்டில் 7ன்ற நம்பர் இங்கே நிறுத்தியிருக்கிறதுனால ஒருவேளை இந்த 7க்கு 4ன்ற நம்பர் எப்போவுமே வர நம்பரு. அப்போ இந்த 97 ஏசிக்கு அப்படியே வந்து 67 94 ஏசி. அப்போ 17 ஏசிக்கு இங்கே 14 ஏசி வரலாம். அப்படி 14 ஏசி வரும்போது இங்கே 6ன்ற நம்பருக்கு இங்கே 6ன்ற நம்பர் அப்படியே டைரெக்டாக வரலாம். இல்லை 1 வரும்போது அப்போ 114ன்ற ஒரு நம்பரு வரலாம். 114ன்ற நம்பர் அப்படியே வரலாம். அடுத்து இந்த ஏசி பார்த்துக்குங்க. இந்த ஏசி 79க்கு சி போர்டு ஆப்போசிட் வச்சு 74 ஏசி அப்படியே வந்திருக்கு. இந்த 95 90ன்ற ஏசிக்கு அப்படியே வந்து இது வந்து ஏபி வச்சுக்கலாம். ஓகே, ஏசிலேருந்து ஏபி வச்சுக்கலாம். இந்த 79 ஏசியை ஏபியில் 74 அப்படின்னு வச்சு பார்க்கலாம். இங்கே 90 ஏசியை ஏபியில் 95 அப்படின்னு பார்ப்போம். இங்கே ஏசியில் இப்போ 05 இருக்குது. அப்போ சி போர்டு இங்கே 905ன்னு இருக்குது. இங்கே 450 அப்படின்னு பி போர்டு அதனுடைய ஆப்போசிட் வரும்போது ஏபியோட 790 அப்படியே 790 இருந்துச்சுன்னா ஏபியில் ஒரு 00ன்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதையுமே பார்த்துக்குங்க. அப்போ சி போர்டு 44 அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இங்கேருந்து அப்படியே டைரெக்டாக வந்துகிட்டே இருக்குது. இந்த நம்பரு எத்தனை நாள் வந்திருக்கு? 4 நாள் வந்திருக்கு. 5ஆவது நாளும் வருமானா சொல்ல முடியாது. அப்படியே வந்தாலும் வந்துடலாம். அப்போ 005ன்னு ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா 05 50மே வந்து பிசியில் வர வேண்டிய நம்பரு. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 45க்கு மேலே 50 அப்படியே இருக்குது. ஸோ இங்கே 54க்கு 50 அப்படியே வந்தாலும் வந்துடலாம். இல்லை 05ன்னு வரலாம். ஏன்னா அது மாதிரி போன மாதமும் வந்திருக்கு. போன மாதம் எங்கே வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் 28க்கு 75 இருந்துச்சு. அதே மாதத்தில் வந்திருக்கும். இல்லை இங்கே பாருங்கள் 75க்கு 28 அப்படியே வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த நம்பர் அப்படியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா 50க்கு 45, இங்கே 54க்கு 5005ன்னு வைங்க. ஏ போர்டில் 0வே வைங்க. ஏன்னா 790ன்ற நம்பரை அப்படியே அந்த மாதிரி அப்படியே வச்சுருங்க. ஓகேங்களா, அப்போ 0005 ஒன்றும் 117 ஒன்றும் மேக்ஸிமம் டபுள்ஸ் வர மாதிரியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் 995ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. இந்த 95 ஏபிக்கு 95 அப்படியே வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா பிசியில் பாருங்கள். பிசியில் வந்து பாருங்கள் இங்கே 94க்கு இங்கே ஒரு 44, இங்கே 95க்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 54ன்னு வந்திருக்கு. ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. 94க்கு 44, 95க்கு 54. அப்போ பி போர்டில் இருக்கிற அந்த 9 இங்கே சி போர்டில் 4. அப்போ இந்த நம்பரு 993. இப்போ சி போர்டில் 3 அப்படின்ற நம்பரு வச்சு பாருங்கள். இல்லை அந்த பி போர்டில் வச்சு திருப்பியும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்போ அந்த 8 4 5 8ன்ற நம்பர் அப்படியே நிற்கிது. அப்போ என்ன நம்பர் வரணும் அப்படின்னா இங்கே 44. ஓகேவா, அதுக்கு ஒரு இங்கே நம்பரு ஆப்போசிட்டு 744 அப்படின்னு இந்த நம்பர் டைரெக்டாக வந்துச்சு. இது வந்து அப்படியே திரும்பிடுச்சு. அதாவது 54 அப்படின்னு. ஓகேங்களா, அப்போ இந்த நம்பர் திரும்ப 9 அப்படியே நிற்கணும். ஏன் இந்த இடத்துல கெஸ்ஸிங் எடுக்கிறேன்னா இந்த 9 வர்றதுனால இந்த இடத்துல நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம். அப்போ ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 2ன்ற நம்பருக்கு 7 அப்படின்ற நம்பர் வந்துருச்சு. இங்கே வந்துடும். இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 9ன்ற நம்பரு அப்படியே நின்றுச்சு. ஓகேங்களா, 9ன்னு. அப்போ திரும்ப 9ன்ற நம்பர் அப்படியே நிறுத்தி பாருங்கள். 9ன்ற நம்பர் அப்படியே நிறுத்திட்டு 94க்கு 44, 95க்கு 54. இப்போ இந்த 88க்கு ஒரு 38. அப்போ 938ன்ற நம்பரு டைரெக்டாக அதிகமாக பாருங்கள். இல்லை 983ன்னுமே ஒரு நம்பர் வச்சு பாருங்கள். எப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த 40 50க்கு இடையில் ஒரு 83 இருக்குது. ஸோ இங்கே வந்து இப்போ 40க்கு வந்து 54 அப்படின்ற நம்பர் இருக்குது. இல்லை 54 அதனுடைய ஆப்போசிட்டு தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 45 வரைக்குமே கேப்பில் ஒரு 83 மட்டும் இருக்குது. ஸோ அப்போ அந்த 83 38மே பிசி வரலாம்.
அப்போ 83 38ன்ற பிசி வச்சு 9ன்ற நம்பர் அப்படியே வச்சு பாருங்கள். 938 ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்குது. ஸோ வந்த நம்பரே வருமா அப்படின்றத வருது. அதனால் 983ன்ற நம்பர் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தடெல்லாம் பாஸ் ஆகிறதுக்குன்னு சான்சஸ் இருக்குது. அதனால தான் பார்க்குது. இப்போ நம்ம எப்போவுமே வந்து மாதத்தில் ஒரு நம்பர் அடிக்கும் பாருங்கள். இந்த ஏபி அப்படியே வந்துட்டு சி போர்டு அதனோட ரிசல்ட் டைரெக்டாக வந்து போச்சு அப்படின்னா, இந்த 13ன்ற நம்பர் 31ன்னு வச்சு இந்த சி போர்டில் இருக்கிற 6 நம்பர் அப்படியே இந்த நம்பர் அப்படியே சி போர்டில் நிற்கும். அப்படி இல்லைன்னா ஏ போர்டை அப்படியே நிறுத்தி இந்த 3 வந்து சி போர்டுக்கு வந்துடும். இந்த 6 வந்து பி போர்டுக்கு வந்துடும். அப்போ 163 136 அப்படின்ற நம்பரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 பேட்டர்னில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்க்கு. மேக்ஸிமம் இந்த கெஸ்ஸிங் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 05 ஏபியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த 117மே மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? இந்த சி போர்டு இல்லை பி போர்டு நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரு ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த 52 வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியுமே நாங்கள் பேசியிருந்தோம், ப்ளே கூட பண்ணோம். என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், 90ன்ற நம்பருக்கு இங்கே 46. ஓகேங்களா? இங்கே 46, இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 46, இங்கே ஒரு 54. 3 நாள் ஒரு நாள் விட்டு விட்டு இங்கே பாருங்கள், 90, ஒரு 46, இங்கே ஒரு 49. அந்த 49க்கு இங்கே 44ன்னு அப்படியே தொடர்ந்து வருமா அப்படின்னா இந்த 52க்கு 57 இல்லை 02 வரும்னு எதிர்பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா 54 அப்படின்னு வந்து போச்சு. ஸோ இந்த இடத்துல திரும்பவே ஏதாவது ஒரு நம்பரு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஏதாவது ஒரு நம்பரு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகாத பார்த்துக்குங்க. ஸோ இப்போது நான் என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், 94 04 03. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அதே மாதிரி 49 45 58. இது ரெண்டுமே ஒரே நம்பர். அந்த 035 வந்து 085 அப்படின்ற நம்பரு கெஸ்ஸிங் கொடுத்துருப்போம். ஆனால் அது எந்த சேனலில் கொடுத்தோம், எந்த குரூப்பில் கொடுத்தோம் ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல 085ன்ற நம்பரு கொடுத்துருந்தேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், 6 1 6 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல 1 6 திரும்ப 1 வரும், இல்லைன்னா 5ன்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக 1 6 5. இங்கே பாருங்கள், 6 5 1. இங்கே 1 6 வந்துச்சு. அதனால் 5ன்ற நம்பரை டைரெக்டாக அப்படியே வச்சுட்டு இந்த 49, இந்த 49, இங்கே 94ன்னு வந்தது. இங்கே 45ல் இங்கே 04 அப்படின்னு நம்பர் வந்தது. அப்போ இந்த 58 இங்கே பாருங்கள், 2 நம்பர் ஆப்போசிட் அப்படியே ஒரு நம்பராக இங்கே டைரெக்டாக இந்த நம்பரு இங்கே அப்படியே திரும்பி வந்திருக்கு. அதுவுமே ஃபுல் ஆப்போசிட் தான். இங்கே 45க்குமே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. அப்போ இந்த 58ன்ற நம்பர் அப்படியே வரும், இல்லை ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகும்னு பார்த்துச்சு. ஆனால் அதுவுமே 2 நம்பர் ஆப்போசிட் இங்கே வந்துடுச்சு. ஸோ அப்போ வின்னிங் அன்றைக்கி மிஸ்ஸு தான். ஆனால் ஏசி 05 நிறைய பேர் வின்னிங். இப்போ அதே மெத்தடை இங்கே எடுத்துன்னு வந்துடுவோம் நாம். எப்படி அப்படின்னா இந்த 49க்கு 44 வச்சுருவோம். ஓகேங்களா? இந்த 45க்கு டைரெக்டாக 54ன்னே வச்சுருவோம். அப்போ இந்த 58ன்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பாருங்கள், 58உடைய ஃபுல் ஆப்போசிட்டு இந்த இடத்துலேருந்து மேட்ச் பண்ணி பார்த்தா இந்த 94க்குமே ஒரு 44. இங்கே வந்து இது ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகுது, இங்கே டைரெக்டாக வருது. அப்போ இந்த 03 அப்படின்ற நம்பரு 58ன்ற நம்பரு, ஒருவேளை 08ன்ற நம்பரு வரலாம். இல்லைன்னா அதனுடைய ஃபுல் ஆப்போசிட்டே பிசியில் வச்சு பார்த்துருங்க. எனக்கு தெரிஞ்சு 8ன்ற நம்பரு சி போர்டு வரலான்னு தோணுது. அப்படி 8ன்னு வரும்போது 08 பிசி வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 49 ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. இந்த நம்பர் அப்படியே திரும்பி வந்திருக்கு. இந்த நம்பரில் ஒருவேளை 2 நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சிங்களேன், 30ன்ற நம்பரு பிசியில் ஒரு வேலை அடிக்கலாம். ஓகேங்களா? 30. ஸோ பாருங்கள், இந்த கெஸ்ஸிங் தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஆனால் மற்ற எல்லா கெஸ்ஸிங்குமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஒருவேளை நமக்கு சி போர்டு 5 வந்துருச்சுன்னு வைங்களேன்,
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த 58 அப்படின்ற நம்பர்லேருந்து தான் கெஸ்ஸிங் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது ஒரு வேளை இந்த 9644ன்றது அப்படியே 9664 5ன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ ஈஸியாக நம்ம 35 85ன்ற நம்பர் மட்டுமே பிசி ப்ளே பண்ணிடலாம். ஒருவேளை பி போர்டில் கூட 5 நிற்கலாம். எப்படின்னா இந்த 09க்கு அப்புறம் 5ன்ற நம்பர் மேட்ச் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள் 0950ன்னு மேலேருந்து கீழே இறங்கியிருக்கோம். அடுத்து பாருங்கள் இங்கே பாருங்கள் 590 அப்படின்னு ஒன்று இறங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வந்து இந்த 059ன்ற நம்பரு அங்கங்கே கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை இங்கே 095ன்னு வந்துச்சுன்னா அப்போ சி போர்டுக்கு 8 போயிடுச்சுன்னா 58 டைரெக்டாகவே வந்துடும். ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல 5 எதிர்பார்ப்போம். ஆனால் ஒருவேளை இங்கே வந்துருச்சுன்னு வைங்க பி போர்டில் 58 பிசி டைரெக்டாகவே அடிச்சிடும். ஏன்னா 7 5 8 நிறைய இடத்துல மேட்ச் ஆகும். எல்லாருக்குமே ரெகுலராக சார்ட் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த 4 5 8 7 5 8 நிறைய மேட்ச் ஆகும். இந்த பாருங்கள் இந்த 5 8 4 இந்த 7 4 5 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 7 8 5 7 8 4 எல்லாம் நிறைய இடத்துல மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை 7 8 5ன்ற நம்பரு இந்த இடத்துல 8 வந்துருச்சுன்னு வைங்க 7 5 8ன்னு ஒரு 58 பிசி அடிச்சிடலாம். அப்படி 58 பிசி அடிக்கும்போது இங்கே 2 4 5ன்னு இருக்குது, இங்கே 7ன்ற நம்பர் வரும். ஏன்னா இந்த செட்டில் 2 4 5 வந்தால் 7 அதிகமாக வரும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா 2 4 5ன்னு வரும்போது 3 அதிகமாக வரும். அப்போ 358 இல்லைன்னா 758ன்ற நம்பர் அடிக்கலாம். ஸோ இந்த 9 இங்கே 6 4 9ன்னு வரும்போது இந்த இடத்துல 8 வரலாம். ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பாருங்கள். ஏன்னா இந்த கிராஸில் பாருங்கள் இந்த 2 4 இப்படி 2 4 மேட்ச் பண்ணுங்கள். அடுத்து 5ன்ற நம்பர் இங்கே இருக்குது. அப்போ இந்த 8 3ன்ற நம்பர் கேப்பில் இருக்குது. ஸோ அந்த 3 8 வரையில் ஏ போர்டில் வரலாம். அப்போ 3 8 ஏ போர்டில் வரலாம். இந்த 58ன்ற நம்பரில் பிசியில் ஏதாவது வரலாம். பாருங்கள் இந்த 87 58 88 58ன்ற நம்பரு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. மற்றபடி நம்ம வேறு இடத்துலலாம் கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம் பாருங்கள், அதுவுமே நல்லா தான் மேட்ச் ஆகுது. கெஸ்ஸிங்கில் எது வருதோ அது வச்சு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள், ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம்.